சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். மனசிலாயோ? வெல்கம் டு ஸ்ட்ராங்மேன் ஃபிட்னஸ். எஸ், இட் இஸ் அ மோட்டிவேஷ்னல் வீடியோ. நம்மளோட லைஃப்பில் ஒரு க்ரோத்தே இல்லை, நம்ம ஏன் இங்கேயே இருக்கோம், நம்ம அடுத்த லெவலுக்கு போக என்ன செய்யணும் அப்படின்னு டீமோட்டிவேட்டாக இருக்கிற ஆளா உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. சண்டே மார்னிங் ஃப்ரீயாக இருந்ததுனால இன்ஸ்டாகிராம் பக்கம் போனேன். நானும் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ வீடியோ இருந்தாலும், எவ்வளவோ ரீல்ஸ் அப்லோட் ஆகிட்டு இருந்தாலும், ஏன் நான் இந்த ரீலை பார்த்தேன். யார் இவர் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு ட்ராஜடி, என்ன ஏதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். இவரோட பேர் ஸ்டீஃபன் மோரே. இவரோட 13 வயசுலேயே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் ஸ்ட்ராங்மேன் ஈவெண்ட்ஸ் மேலே இவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்னால காலேஜ் படிக்கும் போதே பவர் லிஃப்டிங்கில் யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. நிறைய மெடல்ஸையும் வின் பண்ணியிருக்காரு. 2016 February 2 ஃபஸ்ட்டு டைமாக 260 கிலோவை அவர் கிளியர் பண்ண சந்தோஷத்தில் இருந்தார். ஆனால் அவருக்கு தெரியாது இதுதான் அவரோட கடைசி ஸ்குவாட்டுன்னு. ஆஃப்டர் 4 days லேட்டர் ஜிம்மில் ட்ரைனர் ஜாப் முடிஞ்சு இவர் வீட்டுக்கு போய்ட்டு இருந்தார். அந்த டைமில் பின்னாடி வந்த ஒரு ட்ரக் டிரைவர் குடிபோதையில் இருந்திருப்பான் போல். இவரை வந்து இடித்து இவர் கால் மேலே வண்டியை ஏற்றிட்டான். அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த மெடிக்கல் டீமில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க, உன் காலை காப்பாற்ற முடியாது, நீ பொழைச்சிப்ப அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த டைமில் அவரோட மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட கெரியர் என்ன ஆகிறது, நம்மளோட ஸ்ட்ராங்மேன் ட்ரீம் என்ன ஆகிறதுன்னு தான் யோசிச்சாராம். இவ்வளோ பெரிய இன்ஜுரியிலேருந்து ஒரு மனுஷன் எப்படி கம்பேக் கொடுப்பாருன்னு யோசிச்சா, அவர் சொன்ன ஒரே விஷயம் எல்லார்கிட்டேயும், அடிப்பட்ட இடத்துல இன்னும் தையல் கூட பிரிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவரால் என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஃபைனலி he gets some mechanical support, prosthetic leg. இந்த prosthetic leg லைட் வெயிட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் எலிமெண்ட்டால் உருவாக்கப்பட்டது. இதனால் நீங்கள் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். பட் ப்ராஸ்தட்டிக் லெக்கை வேர் பண்ணிவிட்டு நடக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். அதுக்காக மீட் பண்ணவங்க தான் மிஸ் கெலஸ். இவங்க வந்து இவரோட ட்ரைனிங் மெத்தடுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணாங்களாம். வீக்லி 2 கிளாஸ் இவருக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் பர்சனலாக நிறைய டைம் ஒதுக்கி இவருக்காக ரொம்பவும் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதோட இவரோட பேஷனேட்டடான ட்ரீமை கேட்ட பிறகு அதுக்காக இவங்களால் முடிஞ்ச எல்லா கான்ட்ரிபியூஷனும் இவங்க கொடுத்தாங்களாம். இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய், அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய், செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட, இடியும் மின்னலும் அவன் வரவை பறைசாற்ற, தன்னிலை மறந்து அந்த விதி கூட திணறியது. அந்த இன்சிடெண்ட் நடந்து 7 வருஷம் ஆகுது. இன்னும் இவரோட ஸ்போர்ட்டை பேஷனேட்டடாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. அமெரிக்காலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் டிசபிள் பர்சன்ற பட்டமும் வாங்கியிருக்காரு. தென் 2021-23 வேர்ல்டு அடாப்டிவ் ஸ்ட்ராங்மேன் இன் த வேர்ல்டு அப்படின்ற பட்டமும் வாங்கியிருக்காரு. 2021 தான் இவருக்கு கல்யாணமும் ஆயிருக்கு. வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனான டாம் ஸ்டோல்மேன் அண்ட் அவரோட பிரதர் எல்லாம் இவரை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இவர் ஃபிட்டாக இருந்திருக்காராம். நம்மெல்லாம் செய்ய பயப்படுற பல விஷயத்தை இவர் ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்ருக்காரு. இவரை பார்த்தா விவேகானந்தர் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது, உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. கஷ்டம் நஷ்டம் அது வந்து போகும், துயரம் வந்து தாக்கும், எது வந்தாலும் துணிஞ்சு நில்லு, அது பயந்து ஓடும். இன்பம் மட்டும் வாட வாழ்க்கை என்ன வாழ்க்கை போரு ஆகும், இன்பம் தாண்டி அந்த இன்பம் வந்தா வாழ்க்கை ஜோறு ஆகும். வலிய தள்ளி வையே, லட்சியத்தை உள்ள வையே, ஒன்ன பார்த்து கத்துக்கணும், முழிச்சுக்கணும். ஓடுண்டா ஓடுண்டா ஓடுண்டா, காலம் சீக்கிரம் ஓடுண்டா, ஓடுண்டா ஓடுண்டா.
இதுதான் அவரோட அஃபிஷியல் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், மோட்டிவேட்டிங்காக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு வெட்னஸ்டேவும் புது புது மோட்டிவேஷ்னல் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். தென் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on next video.